ஐயா ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பருங்க ஐயா. அவருக்கு நிஷ்கல யோகம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு தெரியுங்களாங்க ஐயா? ஒரு 10 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றது. காசு போட்டுட்டு எல்லா ஊர்லயும் டிக்கெட் வாங்குறது. இதே வேலை அவருக்கு. அவருக்கு மட்டும் தான் விழுகுது, மற்ற ஆள் போனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க, அவரே அனுப்புறாங்க. காசு கொடுத்து போயிட்டு வா, வாங்கிட்டு வாங்க. ஆனா கரெக்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரும். ஒரு வேலையும் கிடையாது, அவர் இதான் பண்றாரு. கேட்டா அவருக்கு நிஷ்கல யோகம் இருக்கு. நான் வாங்கிட்டு கேட்டேன், ஏதாவது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. ஆமா தலைவரே, அதான் பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கே போறது இல்லையா? வேலைக்கே போறது இல்லை. ஒரு சில டைம்ல விழுகாது. இவங்க கை காசெல்லாம் இழந்துருவாங்க. ஆனால் மறுமாசம் பார்த்தீங்கன்னா போவாங்க, நாட்டு சீட்டு வாங்குவாங்க. அங்கே காசர்கோடுல இருந்து எல்லா மாவட்டத்திலையும் வாங்குவாங்க. இது ஒரு வேலையாவே அவர் இருக்காருங்க. என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். நான் ரொம்ப நாள் அவர் ஜாதகம் பார்த்ததில்லை. ஒரு நாள் வாங்கி பார்த்து இந்த மாதிரி செய்கிறீங்களான்னு. இதை மட்டும் அவர் ஆக்சுவலாக ட்ரேடிங்கும் பண்ணுவார். ட்ரேடிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஒரு நாளைக்கு எப்படி 3000 2000 சம்பாரிச்சிருவாரு. அது போக இதுவும் பண்ணுறாரு. நிஷ்கல யோகம் அவருக்கு வேலை செய்யுது. அதுலேயே சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்காரு. 10 20 வாங்குறதுங்க. ஆளுக்கு 50,000 1 லட்சம் வாங்குறது. வாங்கிட்டு அதை கார் எடுத்துக்கிறது. அங்கேருந்து காசர்கோடுலேருந்து வாங்கி, அதாவது இங்கேருந்து போகும்போதே காசர்கோடு வரைக்கும் போயிட்டு ரிட்டன் ஒவ்வொரு பக்கமாக வர்றது. மூணாறுலாம் போவார். எல்லா ஹில் ஸ்டேஷனுக்கும் போயிடுவாங்க. பந்தளம் டிஸ்ட்ரிக்ட், கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் எல்லா பக்கம் போய் வாங்கிட்டு திருவனந்தபுரம் வழியே வெளியேறிடுறது. இது அவங்க வேலையே. அது நிஷ்கல யோகம் வேலை செய்யுது.